பித்தலாட்ட அறிக்கை. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை என்பது பித்தலாட்டத்தனமான மோசடித்தனமான அறிக்கை. நீங்கள் ஊரை ஏமாற்றுவதற்காக வாக்குறுதிகளை வார இருப்பீர்கள். உங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்குமா? ஆண்டுக்கு 10 லட்சம் எவ்வளவு சார் போடுவீங்க? வாழ்ந்து கட்ட குடும்பம் என்று சொல்வார்கள். அதை போல இன்றைக்கு காங்கிரஸ் ஓஹோ என்று இருந்து வாழ்ந்து கட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. இந்த அணியிலே இடம்பெறாத முக்கியமான கட்சிகள் இருக்கின்றன. சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரா? ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாரா? மாயாவதி இருக்கிறாரா? நவீன் பட்நாயக் இருக்கிறாரா? பட் இங்க 28 பேர் இருக்காங்கல்ல சார். திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர நீங்கள் ஒரு வலிமையான கட்சியை சொல்லுங்கள். நான் பிரதமர் எழுப்புகிற கேள்வியை ஆதரிக்கிறேன். ஓபிசியினுடைய இடஒதுக்கீட்டில் கை வைக்க மாட்டோம் சொல்ல வேண்டியதுதானே? ராகுல் காந்தி பாகிஸ்தானில் இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் பாராட்டி ட்விட்டர் தளத்தில் போடுகிறார். அப்படி ஒரு அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸை இங்கே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா மக்களுக்குமான பிரதமர் அவர். ஆனா ஏன் அவர் தொடர்ந்து ஒரு சார்பு பிரிவினருக்கு அனுகூலமான போக்கை இவர்கள் கடைபிடிக்கிறார்கள் சொல்லுவதிலே தவறே இல்லை. ஆரம்பத்துல 400 அப்படின்னு பேசிட்டு இருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாங்க, வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அப்படின்னு பேசுறாரு. ஏன் கான்பிடன்ஸ் கம்மியாயிருச்சா? சில ஊடகவியலாளர்கள் சரியாக ரீகலெக்ட் பண்ணுவது இல்லையோ என்று நான் நினைக்கிறேன். சார், தமிழ்நாட்டுல பாஜகவோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமா இருக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. வெறும் 4 அல்லது 5% வாக்குகளை மட்டுமே கொண்ட கட்சி பாரதிய ஜனதா என்பது நிலை மாறி அதைவிட 3-4 மடங்கு அதிகமாக வாக்கு சதவீதத்தை உறுதியாக பெறும் என்று நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். சொல்லுங்க. முதல் 2 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஓவராலா உங்களோட அப்சர்வேஷன் என்ன இதை பத்தி? பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய திடமான பார்வை. பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்கள் என்று எதிர்பார்க்கிறது. தனியாக 350 இடங்கள் சென்ற முறையை விட கூடுதலாகத்தான் வாங்குவோம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பேசி வருகிறார்கள். ஆனால் நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய நம்பர்ஸ் சென்ற முறையை விட குறையலாம். ஆனால் அந்த கட்சிக்கு அல்லது அந்த கூட்டணிக்குத்தான் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்று வட மாநிலங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் சில நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் பேசுகிற போது தெரிவிக்கிறார்கள். அவர்கள் இங்கே இருக்கிற நம்மை போன்றவர்களால் செய்தித்தாள்களின் மூலமும் விசாரித்து அறிகிறவர்களின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அப்படித்தான் இருக்கிறது. டிராவல் பண்ணி அங்கே பல தரப்பினரோடு பேசி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அங்கே இருக்கிறவர்கள் வெவ்வேறு மாநிலங்களில் சில பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தை நேரடியாக சென்றும் அங்கே அமைந்துள்ள கூட்டணிகளை வைத்தும் மக்களோடு உரையாடியும் மதிப்பிடுகிறார்கள். அவ்வாறு மதிப்பிடுகிற நண்பர்கள் இந்தி கூட்டணியை விட நிச்சயமாக கூடுதலாக வாய்ப்பு ஆட்சி அமைப்பதற்கு பாரதிய ஜனதா அணிக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். முதல் கட்டமாக நடந்திருக்கக்கூடிய 2 கட்டங்களாக நடந்திருக்கக்கூடிய தேர்தல்களிலேயே கூட 180 தொகுதிகளில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல்களில் 110 முதல் 120 தொகுதிகள் வரை பாரதிய ஜனதா வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சில பேர் கருத்து தெரிவிக்கிறார்கள். 100 இடங்கள் வரும் என்று சில பேர் கூறுகிறார்கள். எப்படி பார்த்தாலும் பாரதிய ஜனதாவுக்கும் அல்லது அதன் தலைமையிலான அணிக்கும் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக நான் தீர்மானமாகவும் திடமாகவும் நம்புகிறேன். 2019 பொறுத்த வரைக்கும் பெரிய அலையன்ஸ் இல்ல பிஜேபி அகேன்ஸ்டா. ஆனா இன்னைக்கு ஒரு டிஎம்கே, ஆம் ஆத்மி அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணியே இருக்கு. நாங்க இந்தியா அப்படின்ற ஒரு கூட்டணியை இன்ன வரைக்கும் அமைக்க முடியாத ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அமையும். பிஜேபி 200 கூட தாண்டாது அப்படின்னு சசிதரூர்லாம் பேசுறாரு. பட் நீங்க ரொம்ப ஓவர் கான்பிடென்டா பேசுற மாதிரி இருக்கே, சொல்றேன். இல்ல, இந்த நீங்கள் சொன்னது போல சென்ற முறை கூட்டணியாக கைகோர்க்காதவர்கள் இந்த முறை சில கட்சிகள் கைகோர்த்திருக்கின்றன. ஆனால் எதிர்க்கட்சிகள் அனைவரையும் ஓரணியில் திரட்ட வேண்டும் என்கிற காங்கிரசின் நோக்கம் நிறைவேறவில்லை. அதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். உருவான கூட்டணிக்குள்ளும் கருத்து மோதல்கள் இருக்கின்றன. அதை பற்றி நான் பின்னாலே வருகிறேன். முதலில் இந்த அணியில் முக்கியமாக பல கட்சிகள் இல்லை என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. பாரதிய ஜனதா நீங்களான அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தால் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவது சுலபம் என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கூறி வந்தார்கள். மதிப்புக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உட்பட.
அவர்தான் இந்த கருத்தை திரும்ப திரும்ப காங்கிரஸ் தலைவர்களுக்கு தன்னுடைய அறிவுரையாக கூறிக்கொண்டிருந்தார். நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டால் பாஜக வீழ்த்த முடியாத சக்தி அல்ல என்பது அவரது கருத்தாக இருந்தது. காங்கிரஸ் இங்கே வந்து ஒரு பெரிய கூட்டத்தை அவர் நடத்திய போது அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் தொடங்கி அதன் பிறகு வெவ்வேறு நிகழ்வுகளில் அவ்வப்போது சில நேரங்களில் மோதல்கள் ஏற்பட்ட போது கூட நடுவிலே காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்கும் பெரிய மோதல் ஏற்பட்டது. அதையெல்லாம் இங்கே இருப்பவர்கள் ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போது மறைப்பதற்கு பார்க்கிறார்கள். அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் காட்சி ஊடகமாக இருந்தாலும் ஏற்பட்ட மோதல், சமீப காலம் வரை ஏற்பட்ட மோதல், அதை மறைப்பதற்கான முயற்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லியில இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி ஊழல் மூலம் திரட்டிய பணத்தை நேரடியாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. டெல்லி ஆம் ஆத்மி ஆட்சி ஊழல் மூலம் திரட்டிய பணத்தை பஞ்சாப் தேர்தலிலும் கோவா தேர்தலிலும் பயன்படுத்தியது என்ற குற்றச்சாட்டை முதலில் வைத்த கட்சி இந்தியாவில் பாஜக அல்ல, காங்கிரஸ். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி வைத்த கட்சி தான் இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக அது சேர்ந்திருக்கிறது. அரசியலிலே பல பேர் சந்தர்ப்பவாத கூட்டணிகள் அமைக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இது இந்த கூட்டணி எந்த லட்சணத்தில் எப்போது உருவான கூட்டணி என்பதற்காக நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மிக சமீபத்தில் ஊழல் குற்றச்சாட்டை கெஜ்ரிவால் மீது சுமத்திவிட்டு இப்போது கெஜ்ரிவாலை கைது செய்து விட்டார்களே, ஐயோ அம்மா என்று அலறினால் நாட்டு மக்கள் சிரிக்க மாட்டார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன். கெஜ்ரிவாலை பற்றி முதலில் ஊழல் புகார் வைத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அதற்காகத்தான் சொல்லுகிறேன். இதற்கு நடுவிலே உங்கள் கேள்விக்கு நான் துவக்க புள்ளிக்கு வருகிறேன். இந்த அணியில இடம்பெறாத முக்கியமான கட்சிகள் இருக்கின்றன. இந்த அணியில சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரா, ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாரா, மாயாவதி இருக்கிறாரா, நவீன் பட்நாயக் இருக்கிறாரா? இப்படிப்பட்ட தலைவர்களை எல்லாம் நீங்கள் கழித்து கட்டி விடுவீர்களா? இவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்ல போகிறீர்களா? சந்திரசேகர் ராவ் இருக்கிறாரா? நான் சொல்லுவது ஒரு 5-6 முக்கியமான கட்சிகள் இந்த அணியில இல்லை. பட் இங்க 28 பேர் இருக்காங்கல்ல சார்? இருக்கிறார்கள். என்ன நான் என்ன சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர நீங்கள் ஒரு வலிமையான கட்சியை சொல்லுங்கள். சமாஜ்வாதி என்ன ஸ்ட்ரெங்தை ப்ரூவ் பண்ண கட்சியா? ஆம் ஆத்மி சார் போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த கட்சி சமாஜ்வாதி கட்சி. 2 மாநிலங்கள் ஆட்சியில் இல்ல, ஆம் ஆத்மி கட்சி, அது நான் வருகிறேன். ஆம் ஆத்மி கட்சி இன்றைக்கு இட் வாஸ் எக்ஸ்போஸ்ட். ஊழலுக்கு மாற்று நேர்மையாளர், திருவாளர், பரிசுத்தம் என்று பிம்பம் கட்டமைக்கப்பட்டது கெஜ்ரிவால் மீது. இன்றைக்கு அந்த பிம்பம் சரிந்து சடசடவென கீழே விழுந்திருக்கிறது. கெஜ்ரிவால் யாருடைய துணையோடு அல்லது யாரை முன்னிறுத்தி ஒரு பசுத்தோல் பொருத்திய புலி என்பதற்கு உதாரணமாக ஒரு உத்தமர் வேடமிட்டு காந்தி குல்லா போட்டுக்கொண்டு அண்ணா ஹசாரே மேடையை பகிர்ந்து கொண்டு அந்த மேடையை தனக்கு சாதகமாக்கி கொண்டு அண்ணா ஹசாரே பெயரால் அரசியலில் ஆதாயம் அடைந்த பேர்வழிதான் கெஜ்ரிவால். அந்த அண்ணா ஹசாரே தியாகி. அவர் என்ன சொன்னார்? இவர் கைதான பிறகு கிராமத்தில் உட்கார்ந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் அவரிடம் போய் கேட்கிறார்கள், நீங்கள் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே, என்ன சொல்லுகிறீர்கள் என்று. நான் படித்து சொன்னேன், மதுபான கொள்கையை மாற்றியமைக்காதே என்று உனக்கு வினையாக வந்து சேரும் என்று சொன்னேன். காதில் வாங்கவில்லை என்று கெஜ்ரிவால் பற்றி அண்ணா ஹசாரே சொன்னார். அப்போ அவர் he was exposed. நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன், டெல்லியிலே கெஜ்ரிவால் கட்சி தோல்வியடையும். ஆகவேதான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான நேற்று ஒருவர் இன்று ஒருவர் என்று முக்கிய புள்ளிகள் டெல்லியை சேர்ந்தவர்கள் விலகி இருக்கிறார்கள். ஆம் ஆத்மியோடு கூட்டு சேர்ந்தது தவறான முடிவு என்று சொல்லி இருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை நான் சரியான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஓஹோ என்று கூட இருந்த குடும்பம் ஏதோ வெவ்வேறு காரணங்களால் நொடிந்து போனால் அதை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள் வாழ்ந்து கட்ட குடும்பம் என்று சொல்வார்கள். அதை போல இன்றைக்கு காங்கிரஸ் ஓஹோ என்று இருந்து வாழ்ந்து கட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. பட் காங்கிரஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் மோடி எல்லா இடத்துலயும் பிரச்சாரத்துல காங்கிரஸோட அறிக்கையை தானே பேசுறாரு. காங்கிரஸோட அறிக்கையை பேசுகிறார் என்றால் நீங்கள் தவறான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத. எப்படி கர்நாடகால ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க? நீங்க கர்நாடகால 2 விஷயங்கள் தான் அவர்கள் ஆட்சிக்கு வர முக்கியமான காரணம். ஒன்று, நான் எடியூரப்பா ஆட்சியில் இருந்த லஞ்ச லாவண்யம், அது பற்றி மக்களிடம் ஏற்பட்ட அதிருப்தி, குற்றச்சாட்டுகள் மீது மக்களுக்கு ஏற்பட்ட நம்பகத்தன்மை, இது முக்கியமான காரணம். 2வது காரணம், நிறைவேற்ற முடியாமல் வாரி இறைத்த வாக்குறுதிகள். குடும்ப தலைவர்களுக்கு இங்க 1000னா அங்க 2000, இப்படி ஏகப்பட்ட பொய்யான வாக்குறுதிகள். மக்களை ஏமாத்திட்டு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், காங்கிரஸ்ல கர்நாடகாவிலே ஆட்சி பிடித்த காங்கிரஸ் இந்த முறை தோல்வி அடையும் நாடாளுமன்ற தேர்தலில்.
அவர்களுக்கு 10 சீட்டு கிடைச்சா பெரிய விஷயம்ன்றாங்க. 10 கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. 28 அடிப்போம்னு சொல்றாங்களே சார். அதுதான் நான் சொல்றேன். யாரு காங்கிரஸ் சொல்றாங்களா? இருக்காங்களே. தலைகீழ் நின்று தண்ணீர் குடித்தாலும் காங்கிரஸ் கர்நாடகாவில் ஸ்வீப் எல்லாம் செய்யவே முடியாது. இவ்வளவு ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? ஆமா, ஏன்னு சொன்னா மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் சித்தராமையா டெல்லிக்கு போய் உண்ணாவிரத நாடகம் ஆடுகிறார். டெல்லி நிதி கொடுக்கும், அதை வைத்து செய்கிறேன் என்று சொன்னீர்களா? அப்படி சொல்லி வாக்குறுதி கொடுத்தீர்கள். இருங்க, நீங்கள் ஊரை ஏமாற்றுவதற்காக வாக்குறுதிகளை வாரி இருப்பீர்கள். உங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்குமா? தலா 5000. இப்ப நீங்க காங்கிரஸ் சொல்றாங்களே, ஏதாவது நடக்கக்கூடிய விஷயமா சார்? 10 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு போடுறோம்னு சார், நடக்க முடியுமா? இது நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நடக்கக்கூடிய விஷயமா? யூனியன் கவர்மெண்ட் எத்தனை கோடி குடும்பங்களுக்கு போடும்? ஆண்டுக்கு 10 லட்சம் எவ்வளவு சார் போடுவீங்க? இதெல்லாம் ஒரு பித்தலாட்ட அறிக்கை. காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை என்பது பித்தலாட்டத்தனமான மோசடித்தனமான அறிக்கை. இருங்க, அந்த அறிக்கையை தோலுரித்து காட்டுகிறார். அதே மாதிரி இந்தி கூட்டணியினுடைய லட்சணம் எப்படி? இது ஒரு ஊழல்வாதிகளுடைய கூட்டணி, எப்படி இது குடும்ப வாரிசுகளின் கூட்டணி? இந்த கேள்விகள், மோடி எழுப்பிய இந்த கேள்விகளுக்கு இந்தி கூட்டணியிடமிருந்து பதில் இல்லை. நான் தொலைக்காட்சி வாரத்திலே காங்கிரஸ் நண்பர்களை வைத்துக் கொண்டு கேட்டேன். நீங்கள் தானே சொன்னீர்கள் கெஜ்ரிவாலை பற்றி ஊழல்வாதி என்று. கெஜ்ரிவாலை சொன்னது நீங்களா இல்லையா? கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் ஊழலை விட மதவாதம் ஆபத்து என்கிறார்கள். கேட்ட கேள்வி என்ன? கெஜ்ரிவால் இன்றைக்கு உங்களுக்கு திருவாளர் பரிசுத்தமாக்கி விட்டாரா? நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா, அஜித் பவார் பிஜேபியோடு சேர்ந்தால் பரிசுத்தமானவராகி விடுவாரா என்று. கெஜ்ரிவால் உங்களுக்கு பரிசுத்தமானவராகி விடுவாரா? கெஜ்ரிவால் சுத்தமானவர் என்றால் சிசோடியா எப்படி கோர்ட் இவ்வளவு நாள் உள்ளே வைத்திருக்க அனுமதிக்கும்? உப்பை தின்றவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை போல சிசோடியா ஜெயிலில் இருக்கிறார். அடுத்தது கெஜ்ரிவாலும் ஜெயிலில் தான் போவார். அதுல வந்து மாற்றமும் இல்லை. மதுபான கொள்கை ஊழல் கூட்டணி தெலுங்கானா வரை போய் இருக்கிறது. அதனால்தான் கவிதாவிடம் சட்டம் பாய்ந்திருக்கிறது. ஆகவே பிரதமர் எழுப்பிய கேள்விகளுக்கு இவரிடம் பதில் இல்லை. பிரதமர் அடுத்தது இவர்கள் பிரதமரை மதவாத ரீதியாக பிரச்சாரத்தை கொண்டு செல்கிறார் என்று சொல்கிறார்கள். நான் அந்த பிரதமர் எழுப்புகிற கேள்வியை ஆதரிக்கிறேன். காங்கிரஸ் ஆகட்டும், அதன் கூட்டணி கட்சிகளாகட்டும், இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தில் திருத்தம் செய்ய மாட்டோம், ஓபிசியினுடைய இடஒதுக்கீட்டில் கை வைக்க மாட்டோம் சொல்ல வேண்டியதுதானே? சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு தனியாக கொடுப்பதற்கு காங்கிரஸ் வெவ்வேறு சமயங்களில் எப்போதெல்லாம் முயற்சித்தது என்று பெரிய பட்டியலையே நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை நிலையத்தில் டெல்லியில் ஒரு பெரிய பட்டியலையே வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல இருக்கிற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியால் இன்றைக்கு மறுக்க முடிந்திருக்கிறதா? சிறுபான்மையினர்னா கீழே இருக்கவங்கள மேல தூக்கிட்டு வரது ஒன்றும் தப்பு இல்லையே சார். இல்ல, நீங்கள் நான் என்ன சொல்லுகிறேன், இஸ்லாமியர்கள் சரியா? ஆமா, கரெக்ட். அவர்களுக்கு தான் நீங்க செய்றீங்க. அவர்களுக்கு தானே, முஸ்லீம்களுக்கு அவர் நேரடியாக தான் கேட்கிறாரு. சிறுபான்மையினருக்கு தானே செய்யறாங்க. இல்ல, இன்றைக்கு நீங்க பிரதம அமைச்சர் ஒரு நல்ல முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டி இருக்கிறார். ராகுல் காந்தி பாகிஸ்தானில் இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் பாராட்டி ட்விட்டர் தளத்தில் போடுகிறார். காங்கிரஸ் அல்லது ராகுல் காந்தி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று பாகிஸ்தான் அக்கறை காட்டுகிறது. அப்படி ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை இங்கே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அபத்தமான அல்லது ஒரு துரதிருஷ்டவசமான அரசியலை பிரதமர் பேச வேண்டி வந்து விட்டது. அதுதான் கேள்வியே. காங்கிரஸோட அறிக்கை வந்து முஸ்லீம் லீக் அறிக்கை அப்படின்னு ஃபர்ஸ்ட் விமர்சனம் வைக்கிறீங்க. ராகுல் காந்தியை வந்து பாகிஸ்தான்ல இருக்கவங்க பாராட்டுறாங்க அப்படின்னு வைக்கிறீங்க. ஒரு பிரதமர் வேட்பாளரா இருக்கிறாரு, ஒரு பிரதமர், எல்லா மக்களுக்குமான பிரதமர் அவர். ஆனா ஏன் அவர் வந்து தொடர்ந்து எல்லா மக்களுக்குமான ஆட்சியை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், அதுல முஸ்லிம்ஸ் மட்டும் விலகிட்டாங்களான்னு தான் கேட்கும். ஒரு சார்பு பிரிவினருக்கான ஆட்சியை அல்லது ஒரு சார்பு பிரிவினருக்கு அனுகூலமான போக்கை இவர்கள் கடைபிடிக்கிறார்கள் சொல்லுவதிலே தவறே இல்லை. அரசியல் மேடைகளிலே விமர்சனங்கள் எழத்தான் செய்யும். உங்களுடைய அரசியல் பாணி எப்படி இருக்கிறது என்று ஒரு பிரதமர் பேசுகிறார். நான் கேட்கிறேன், நாட்டினுடைய பிரதமராக அவர் பொதுவானவராக நடந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா? வடகிழக்கு மாகாணங்களிலே நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா எப்படி வெற்றி பெற்றது? சிறுபான்மை சமூகத்தினர், குறிப்பாக கிறிஸ்துவர்கள் தான் மிக அதிகமாக 50% மேற்பட்டவர்கள் வசிக்கிற மாநிலங்கள். அந்த மாநிலங்களில் பாஜக இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் வாக்களிக்காமல் பாஜக அங்கே ஆட்சிக்கு வந்து விட்டதா? அங்கே மைனாரிட்டியாக இருப்பவர்கள் இந்துக்கள். அந்த இந்துக்களின் வாக்குகளை மட்டும் பெற்று பாஜக ஆட்சியில் இருக்கிறதா? குஜராத்திலே 3 முறை முதலமைச்சராக இருந்தாரே, மைனாரிட்டி மக்களுடைய ஆதரவு இல்லாமல் தான் அவர் ஆட்சிக்கு வந்தாரா? ஆகவே சிறுபான்மை மக்களை ஓட்டு அரசியலுக்கு பயன்படுத்தாதீர்கள்.
என்பதுதான் பிரதமர் பேசுவதன் பொருளாக நான் பார்க்கிறேன். மோடி 10 ஆண்டு காலம் இருந்திருக்காரு. அவர் செஞ்ச திட்டங்களை முன் வச்சு பிரச்சாரம் அந்த திட்டங்களை பற்றி, அதை விட்டுட்டு மத ரீதியான மோதல், அந்த திட்டங்களை பற்றி அவர் பேசியதை நீங்கள் கேட்கவில்லையோ என்று நான் கவலைப்படுகிறேன். எவ்வளவு பேசினார்? தமிழ்நாட்டுக்கு வந்து பேசலையா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாரதிய ஜனதா மத்திய ஆட்சியின் மூலம் என்னென்ன திட்டங்கள் கிடைத்திருக்கிறது, எவ்வளவு பயன்கள் கிடைத்திருக்கின்றன, பிரதமர் பேசவில்லையா? மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் பேசவில்லையா? பிரச்சாரத்துல எவ்வளவு ஜல்ஜீவன் திட்டத்துல எவ்வளவு வந்திருக்கிறது, சாலைகள் விரிவாக்கத்தில் எவ்வளவு வந்திருக்கிறது, முத்ரா கடன் எவ்வளவு வந்திருக்கிறது, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்திலே மிக அதிகமாக 30% மேல் இந்திய அளவில் பயன்பெற்ற மாநிலம். இந்திய அளவில் போடும்போது மொத்த பணத்துல 30% பயன்பெற்றவர்கள் தமிழ்நாட்டு விவசாயிகள். சொல்லவில்லையா? இந்த விவரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்ததையெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் பிரதமர் பேசுகிறார் என்றால் அதில் 7 அல்லது 10 நிமிட பேச்சை மட்டும்தான் நீங்கள் பிரதானப்படுத்த விரும்புகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு முத்திரை குத்த விரும்புகிறீர்கள். அவர் முஸ்லிம்களின் விரோதி என்று நீங்கள் முத்திரை குத்த விரும்புகிறீர்கள். அதை வெளிப்படையாக ராகுல் காந்தி பேசுகிறார், வெளிப்படையாக கார்கே பேசுகிறார். அவ்வாறு பேசுவதன் பொருள் என்ன? நீங்கள் அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் உணர்வுகளை தூண்டி விடுகிறீர்கள். மோடி பதற்றமா இருக்காரு, அதனாலதான் அப்படி பேசல. நீங்கள் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற வேலையை காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றன. பாஜக பிரதமர் என்ன சொல்லுகிறார்? இப்போது இருக்கிற இடஒதுக்கீட்டு முறையில் கை வைக்க முடியாது. இப்படி சொல்லுவதற்கே ஒரு துணிச்சல் வேண்டும் சார். நான் உயிரோடு இருக்க யாரையும் நான் திருப்திப்படுத்துகிற அரசியல் அவர் செய்ய விரும்பவில்லை. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு உள்ஒதுக்கீடா ஒரு ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையிலும் திரு பீட்டர் அல்போன்ஸ் பேசும்போது சொன்னார், இந்த இடஒதுக்கீட்டினால் முழுமையான பலன் கிடைக்கவில்லை என்று. இஸ்லாமிய தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீடு ஏற்கனவே அவர்கள் பெற்று வந்த இடஒதுக்கீட்டின் அளவை விட அந்த பயனை சுருக்கி விடுகிறது, அந்த அளவை சுருக்கி விடுகிறது என்று இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், புதிதாக ஒரு பிரிவினருக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம் அல்லது கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கடந்த காலத்தில் மேற்கொண்ட முயற்சியே ஓட்டு வாங்குகிற அரசியல், சமூகத்தில் ஒரு பதற்றத்தை உருவாக்குகிற விஷயம். சார், இங்கே அவசரப்பட்டு எடப்பாடி பழனிசாமி 10.5% சட்டசபை முடிகிற நேரத்தில் அறிவித்தார் சார். 4:30 மணி சாயந்தரம் சிறப்பு கூட்டம், 4 மணி 4:30 மணிக்கு லாஸ்ட் மினிட்ல அந்த பில்லை கொண்டு தாக்கல் பண்றாரு. அன்னையோட சபை முடிய போது அடுத்த நாள் நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னு. இது ஓட்டு வங்கி அரசியலா இல்லையான்னு கேட்கிறேன். எந்த அடிப்படையில் 10.5% முடிவெடுத்தாரு? ஏதாவது அதற்கு தரவுகள் இருக்கிறதா? அதற்காக தானே கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இம்மாதிரியான அரசியல் என்பது ஓட்டு வங்கி அரசியல். ஆகவே பிரதமர் பேச நேர்ந்தது. பிரதமருடைய சில வார்த்தை பிரயோகங்களில் முதல் நாள் பேசுவதை அடுத்த நாள் தவிர்த்திருக்கிறார். ஆனால் என்னுடைய கருத்து அதுதான் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை பிரயோகங்களில் எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் அதன் உள்ளடக்கம் சரியானது என்பதுதான் என்னுடைய. ஆரம்பத்துல 400 அப்படின்னு பேசிட்டு இருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாங்க, வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அப்படின்னு பேசுறாரு. ஏன் கான்பிடன்ஸ் கம்மியாயிருச்சா? கான்பிடன்ஸ் எல்லாம் கம்மியாகல. இதெல்லாம் அவருடைய பிரச்சாரத்தின் ஒரு பகுதி சார். சார், அது வந்து சில ஊடகவியலாளர்கள் சரியாக ரீகலெக்ட் பண்ணுவது இல்லையோ என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒவ்வொரு தேர்தலையும் எதிர்கட்சிகள் வந்து பலவீனமான ஒரு அணி அமையும் போது அல்லது பிரதமர் முகத்தை காட்டாத போது இந்த கேள்வி வந்திருக்கிறது. இந்த கேள்வி வந்திருக்கிறது, உங்களில் யார் பிரதமர் சொல்லுங்கள். ஆகவே இவர்களுக்கு வாக்களித்தால் நிலையற்ற ஆட்சி வரும் என்று சுட்டுவதற்காக, என்று கோடிட்டு காட்டுவதற்காக, என்று அழுத்தமாக மக்களிடம் கொண்டு செல்வதற்காக பிரதமர் அதை பேசுகிறார். அதன் காரணமாக நம்பிக்கை இழந்து விட்டார். எப்படி இருந்தார் நீங்கள் சொல்லுங்க. 2வது பதவிக்காலம் அவர்களுடைய சுயமான பதவிக்காலம். முதல் பதவிக்காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவில் அந்த மந்திரி சபை இருந்த காரணத்தால் அந்த மந்திரிகளை அவரால் ஒன்றும் கண்டிக்க முடியவில்லை. ஊழல் குற்றச்சாட்டு மன்மோகன் சிங் ஆட்சி மீது வருவதற்கே திமுக தான் முதலில் காரணமாக இருந்தது. காங்கிரஸ் மந்திரிகளும் ஊழல் செய்தார்கள், குற்றச்சாட்டுகள் வெளிப்பட்டன. என்ன காரணம்? நிர்பந்தம். அதை விட இன்னொன்று உங்களுக்கு மறந்திருக்கும் என்று நினைக்கிறேன், பல பேர் மறந்து விடுகிறார்கள். மந்திரி சபை பதவி ஏற்பதற்கே 1 வார காலம் தாமதமானது. என்ன காரணம்? கேட்ட இலாக்காக்களை கொடுத்தால்தான் நாங்கள் சேருவோம் என்று டெல்லியிலே முகாமிட்டிருந்தார் கலைஞர். ஆகவே அதுதான் கூட்டணி அரசனுடைய நிர்பந்தம், கட்டாயம். அதேதான் இப்போதும் நடைபெறும். அந்த விபத்து நடைபெறாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் அதான் சொன்னேன், இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று
என்று நினைத்து பார்ப்பது ஒரு விபத்து. அந்த விபத்து நடைபெற வாய்ப்பில்லை. ஆனால் ஒருவேளை நாடு அந்த விபத்தை சந்திக்குமானால் மிக மோசமாக ஆரம்பத்திலேயே தகராறு ஏற்பட்டு 6 மாதங்களுக்குள் அந்த ஆட்சி கவிழும். ஆட்சி இதாயிரும்னு சொல்றீங்க. கொலாப்ஸ் ஆகிவிடும். நீங்கள் மம்தாவை சுமத்து அவ்வளவு சுலபமாக திருப்திப்படுத்த முடியுமா? அதே போல அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று கருதக்கூடியவர்கள். அதாவது ஈகோ தலை தூக்கி இருப்பவர்கள். பட் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து என்னோட உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு விலகி நிற்கிறாங்களே. அது மாதிரி சார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக விரும்பவில்லை என்பதை கலைஞரை போல அவர் சொல்லுகிறார். ஆனால் திமுக பிளம் போர்ட்போலியோஸை கேட்காமல் ஏதோ நீங்களாக பார்த்துக் கொள்ளுங்கள், ஆட்சி நீடிப்பதுதான் எனக்கு முக்கியம், எங்களுடைய டி.ஆர். பாலுவுக்கு கால்நடைத்துறை கொடுத்தால் கூட, பால்வளத்துறை மந்திரியாக இருந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சும்மா இருப்பார்களா? ஆராஜாவுக்கு அது கூட கொடுக்காதீர்கள், ஆராஜா காதி மினிஸ்டராக இருந்தால் ஓகே தான் என்று சொல்லுவார்களா? நான் கேட்கிறேன். பிளம் போர்ட்போலியோஸை கேட்பார்கள். டி.ஆர். பாலு ஏற்கனவே சொல்லிவிட்டார், சேரு சமுத்திர திட்டம் நிறைவேறியே ஆக வேண்டும். ஏன்னா அப்பதான் தூர்வாடுறேன்னு இது பண்ண முடியும், பொருளாதாரத்தை தேடிக்க முடியும். ஆகவே இவர்கள் ஆட்சி அமைந்தால் அது ஒரு விபத்தாக, நாடு சந்திக்கக்கூடிய மோசமான விபத்தாக நடந்து, குஜராத் ஆட்சி, தேவகவுடா ஆட்சி எப்படி ஒரு குறுகிய கால அல்பாயுசாக முடிந்ததோ அதே கதைதான் ஏற்படும். ஆனால் அந்த விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக இந்த முறை வந்து கூடுதலா வெற்றி பெறுவாங்க, அவரோட வாக்கு சதவீதம் அதிகமாகும் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. அண்ணாமலை சமீபத்தில் பேசுறப்ப தேர்தலுக்கு கொடுத்த நிதிகளை சரியா பயன்படுத்தல பாஜக நிர்வாகிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்மளோட அண்ணாமலை அப்படி எதுவும் கூறியதாக தெரியவில்லை. பத்திரிகைகளில் இந்த செய்திகள் வந்திருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல நிர்வாகிகள் கட்சி மேலிடத்திலிருந்து வந்த பணம் என்றால் ஓட்டுக்கு வந்த பணம் அல்ல. அதுல முதல்ல தெளிவுபடுத்தி விடுகிறேன். எனக்கு எல்லா கட்சிகளிலும் நண்பர்கள் இருக்கிறார்கள், உள் விவரங்களை தெரிந்தவர் என்ற முறையிலே உங்களுக்கு அந்த விஷயத்தை முதலில் அடிப்படையில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையிலிருந்து தொண்டர்கள், நிர்வாகிகள் தேர்தல் பணியாற்றுவதற்கும், பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பூத் செலவு என்று எல்லா கட்சியிலும் கொடுப்பார்கள், அப்படி கொடுப்பதற்கும் பணம் கொடுக்கப்பட்டது. அந்த பணத்தை சில பேர் சரியாக பயன்படுத்தவில்லை, சில பேர் அதிலே ஒரு பகுதியில் கை வைத்து விட்டார்கள் என்பதுதான் இப்போது எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. மற்ற கட்சிகள் பூத் செலவை தாண்டி ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கட்சிகள், திமுகவோ அதிமுகவோ. அதிலே என்னுடைய தகவல், திமுக 3/4 தொகுதிகளில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தது. அதுவும் ஒரு பல தொகுதிகளில் 10 தொகுதிகளோ 12 தொகுதிகளோ ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை. அதிமுக 7-8 தொகுதிகளில் மட்டும் பணம் கொடுத்தது, அதுவும் குறைவாக கொடுத்தது, 250 ரூபாய் கொடுத்தது. இதெல்லாம் எனக்கு கிடைத்த தகவல். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது என்பதே அந்த கட்சிக்கு ஒரு களங்கம். என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவில் கட்சிக்காரர்களுக்காக, நிர்வாகிகளுக்காக, பூத் செலவுக்காக கொடுக்க பணத்தை 1-2 வேட்பாளர்களோ அல்லது 1-2 மாவட்ட தலைவர்களோ அல்லது அந்த பொறுப்பை கவனித்தவர்களோ சுருட்டி விட்டார்கள் என்பது அந்த கட்சிக்கு ஒரு அசிங்கம். இது தொடர்பாக மேலிடம் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று சில பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கேட்டிருக்கிறார்கள் என்று நானும் கேள்விப்பட்டேன். நானும் அந்த தகவலை கேள்விப்பட்டேன். அந்த விசாரணை நடத்தப்பட்டு அப்படிப்பட்ட புல்லுருவிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுதான் அந்த கட்சிக்கு பெருமை சேர்க்கும் என்று நான் இந்த சமயத்திலே சொல்ல விரும்புகிறேன். சார், தமிழ்நாட்டில் பாஜகவோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமா இருக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, பிரச்சாரங்களும் பலதட்ட பிரச்சாரங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி கான்பிடண்டா இருப்பாங்களா பாஜக பொறுத்த வரைக்கும்? என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் சுலபமாக 32 தொகுதிகளில் வெல்லுகிற நிலையும், ஒரு 5-6 தொகுதிகளில் கடும் போட்டியை சந்திக்கிற நிலையும் தான் இருப்பதாக களத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்த செய்திகள், ஒரு பத்திரிகையாளராக எங்கள் அலுவலகத்திற்கு கிடைத்த செய்திகள் எனக்கு, அதே போல சில நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் பல பகுதிகளுக்கு சென்று வந்தவர்கள் தெரிவித்த தகவல்கள், 32 அல்லது 33 தொகுதிகளில் திமுகவுக்கு சுலபமான வெற்றி, 5-6 தொகுதிகளில் மிக கடினமான தேர்தல் நிலைமை இருக்கு. அந்த கடினம் யார் சார் கொடுப்பா? அதிமுக கொடுப்பாங்களா பாஜக? அதிமுக 2-3 இடங்களிலும், அதிமுக 2 இடங்களிலும், பாஜக 3 இடங்களிலும் மிக கடினமான போட்டி ஏற்படுத்தி இருப்பதாக நான் அறிகிறேன். இது ஒரு புறம். இதிலே முடிவுகள் எந்த பக்கமே வேண்டுமானாலும் போகலாம் என்று சொல்லுகிறார்கள். அதிமுக ஓரிரு இடங்களில் வெல்லலாம், பாஜக 2-3 இல்லை, 50-50 என்கிற அளவில். ஆனால் நீங்கள் கூறியது போல நான் திரு அமித்ஷா அவர்கள் சில இடங்களில் வெற்றி அல்லது குறிப்பிடத்தக்க பிரசன்ஸை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்பதில் நான் பிரசன்ஸ் என்பதை ஏற்றுக்கொள்வேன். பாரதிய ஜனதாவினுடைய
வளர்ச்சி அதை இந்த தேர்தல் வெளிப்படுத்தும். அதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். வெறும் 4 அல்லது 5% வாக்குகளை மட்டுமே கொண்ட கட்சி பாரதிய ஜனதா என்பது நிலை மாறி அதைவிட 3-4 மடங்கு அதிகமாக வாக்கு சதவீதத்தை உறுதியாக பெறும் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, 7 தொகுதிகளில் என்னுடைய பார்வையில் அதிமுக 3வது இடத்துக்கு செல்லும் என்று நான் நம்புகிறேன். அண்ணாமலை அவர்கள் பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு, அதிமுக எவ்வளவு ஓட்டு வாங்குதோ அதை விட 7% நாங்க வாங்கி காமிப்போம் அப்படின்னு கூட. அதை விட கூடுதலாக 7% என்று சொன்னாரா என்று எனக்கு தெரியாது. திரு அண்ணாமலை அவர்கள் 25% அளவுக்கு தங்களுடைய கட்சி வாக்குகளை பெறும் என்று கருதுகிறார். நான் அந்த அளவுக்கு பெறும் என்று நான் நினைக்கவில்லை. என்னை பொறுத்தவரை 15 முதல் 18% வரை அந்த கட்சி வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பல நண்பர்கள் சொல்லுகிறார்கள். 15%க்கு குறையவே குறையாது என்று நான் திடமாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.